பூப்பாறை பண்ணையாராற்றின் சுற்றுப்புற பகுதியில் நடத்தப்பட்ட கையேற்றங்கள் 6 வாரத்திற்குள் நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மாதம் 17ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. கடைகளும் வீடுகளும் உட்பட 56 கட்டிடங்கள் நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் தங்களுடைய பக்கத்தின் நியாயத்தையும் நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பூப்பாறை பண்ணையாராச்சி கையேறி புத்தன்புரைக்கல் பிஜு குமாரன், தஸ்கன் நாகையா போன்றவர்கள் கட்டிடம் கட்டுவதை கூறி பிஜேபி உடுமன்சோலை மண்டலம் கமிட்டியின் தலைமையில் 2022 டிசம்பரில் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகி புகார் ஃபைலில் பெற்றுக்கொண்ட பின்பு நீதிமன்றம் சட்டவிரோத கட்டுமான வேலைகளை பரிசோதித்து நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறைக்கு பொறுப்பு கொடுத்தது. வருவாய்த்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக இருவரும் நீதிமன்றத்தை அணுகி பண்ணையாராற்றில் ஓரத்தில் இதுபோன்ற கையேறி செயல்பட்டு வரும் ஏராளமான கட்டிடங்கள் உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டவிரோத கையேற்றங்கள் கண்டுபிடித்து ரிப்போர்ட் கொடுக்க நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு கொடுத்தது. வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரின் பரிசோதனையில் கடைகளும் வீடுகளும் உட்பட 56 சட்டவிரோத கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அமிஸ்குரி ஹரிஷ் வாசுதேவன் மூலம் இந்த ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. ரிப்போர்ட்டை தொடர்ந்து 6 வாரத்திற்குள் பூப்பாறை பண்ணையாராற்றில் 56 கையேற்றங்களும் நீக்கம் செய்ய வேண்டும் என்று வருவாய்த்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. இந்த மாதம் 17ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. என்ன விலை கொடுத்தும் கையேற்றங்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக ஆக்ஷன் கவுன்சில் உருவாக்கி நீதிமன்றத்தை அணுகுவதற்கு பூப்பாறை மக்கள் தீர்மானித்துள்ளனர். தாங்கள் கையேற்றக்காரர்கள் இல்லை என்றும் குடியேற்றக்காரர்கள் தான் என்றும் தங்களுடைய நியாயத்தையும் நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்றும் ஆக்ஷன் கவுன்சில் சேர்மன் ബാബു കൂറിനാർ. ഒരു വിശദീകരണം തേടാതെ കോടതി സ്വമേധയാ ഒരു കേസ് എടുത്തിരിക്കുന്നു എന്ന് തന്നെ വേണമെങ്കിൽ പറയാം. എന്താണ് ഇവിടെ, ആരാണ് കയ്യേറിയിരിക്കുന്നത്, എന്താണ് കയ്യേറ്റം നടന്നിരിക്കുന്നത്, എവിടെയാണ് കയ്യേറ്റം നടന്നിരിക്കുന്നത്, എന്നാണ് ഈ കയ്യേറ്റം നടന്നിരിക്കുന്നത് എന്നുള്ളതിനെ സംബന്ധിച്ചൊന്നും യാതൊരു വ്യക്തതയും വരുത്താതെ ആരോ ഒരാൾ ഒരു പരാതിപ്പെട്ടു എന്നതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ആണ് ഈ 56 കടകളും വ്യാപാര സ്ഥാപനങ്ങളും മുഴുവൻ ഒന്നായി ആരാധനാലയങ്ങൾ അപ്പാടെ ഇവിടുന്ന് നീക്കം ചെയ്യണമെന്നുള്ള ഈ ഹൈക്കോടതി ഉത്തരവ് വന്നിരിക്കുന്നത് അതിനെ ഒരു കാരണവശാലും ഞങ്ങൾ അംഗീകരിക്കുന്ന പ്രശ്നം. 6 கையேற்றத்தை தடை செய்துள்ள தீர்ப்பு பூப்பாறைக்கு மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோடிக்கணக்கான கார்பன் ஃபண்டு வாங்கி இடுக்கியை தனிமைப்படுத்தும் முயற்சியை நீதிமன்றமும் அரசும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். ഈ കേരളത്തിൽ എങ്ങും ഇല്ലാത്ത ഒരു നിയമം ഈ പൂപ്പാറയ്ക്ക് മാത്രം ഒരു വിധി വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അത് ഞങ്ങൾക്ക് സംശയം തോന്നുകയാണ്. പരിസ്ഥിതി സംഘടനയുടെ ഒരു പിൻബലത്തോടു കൂടി കോടിക്കണക്കിന് കാർബൺ ഫണ്ട് വാങ്ങിച്ചുകൊണ്ട് ഇത് ഇടുക്കി ജില്ലക്കാരെ ഒറ്റപ്പെടുത്തി കുറ്റപ്പെടുത്തി ചൂഷണം ചെയ്ത് ഭാവിയിൽ ഒരു 20 വർഷം കൊണ്ട് ഇടുക്കി ജില്ലക്കാരെയെല്ലാം ഇറക്കിവിടാം എന്നുള്ള ഒരു തോന്നൽ പരിസ്ഥിതിവാദികൾക്കുണ്ടെങ്കിൽ ഇത് ബഹുമാനപ്പെട്ട ഉദ്യോഗസ്ഥന്മാരും കേരള ഗവൺമെൻറ്റും கோடதியும் இது திரிச்சறியணும் என்று மாத்திரம் ഞങ്ങൾക്ക് ഈ அபியர்த்தனை உள்ளது. 60 வருட காலமாக தங்கி வரும் வீடும் இடமும் கைவிட தாங்கள் தயாரில்லை என்றும் பூப்பாறை மக்கள் தெரிவித்துள்ளனர். 10-60 വർഷമായിട്ട് ഞങ്ങളുടെ കാരണവന്മാരും സ്വത്തുക്കളായിട്ട് ഞങ്ങളിവിടെ താമസിക്കുന്നതാണ്. ഞങ്ങൾക്ക് ആത്മഹത്യ അല്ലാണ്ട് ഞങ്ങൾക്ക് വേറൊരു നിർവാഹമില്ല. ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ഒഴിഞ്ഞു പോകൂല. ഞങ്ങൾക്ക് ഇതേ ഉള്ളൂ ഞങ്ങളുടെ ജീവിത മാർഗമായിട്ടുള്ളത്. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், பிறந்தது வளர்ந்தது வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நாங்கள் இங்கே தான். திடுதுப்புன்னு வந்துட்டு எங்களை இங்கேருந்து வெளியேறி போச்சோன்னா நாங்கள் எங்கே போவோம்? இங்கேருந்து தமிழ்நாடு போனாலும் அங்கேயும் பிழைக்க முடியாது, இங்கேயும் பிழைக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? அப்போ எங்களை கொண்டுட்டு கூட இந்த இடத்துல இருந்து எங்களை அனுப்பி விடுங்க. நீதிமன்றம் தங்களுடைய பகுதியில் உள்ள நியாயத்தையும் கேட்டு சாதகமான தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் பூப்பாறை மக்கள் உள்ளனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.